ஜோதிட துறையில் பழமையான ஜோதிட நூல்கள் நிறைய இருக்குது. அவற்றை வாசிப்பதால் நேசிப்பதால் என்ன கிடைக்கும்? விதிகள் விரல் நுனியிலே இருக்கும். அதை விதிவிலக்குடன் கற்றுக்கொள்ள வேண்டும். விதிகள் அதில் சொல்லியிருப்பாங்க. கோள்களின் கிரக சேர்க்கையை பற்றி சொல்கிற பொழுது அதை நாம் நன்கு ஆராய்ந்து படித்தால் அந்த கூட்டு கிரக சேர்க்கையில் எந்த ஆதிபத்தியத்துடைய கிரகங்கள் சேர வேண்டும் என்று உணர்ந்து படித்தால் வெற்றி நிச்சயம். இந்த பழமையான ஜோதிட நூல்களை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு புதன் நல்லா இருக்கணும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 1 5 9 வலுப்பெற வேண்டும், அல்லது குரு செவ்வாய் நேரடியாக பார்த்துக்கிட்டாங்கனாலும் இது கண்டிப்பாக நடக்கும். இப்படி இருக்கக்கூடிய விதிகளை கற்று வைத்து கொண்டால் விரல் நுனியில் பலன்களை சொல்லலாம். வாடிக்கையாளர்களுடைய இதயங்களில் இடம்பெறலாம். எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்வதை விட எடுத்து சொல்லலாம். படித்தோம் சொன்னோம் என்று சொன்னதை விட படித்து படித்து சொல்லலாம். படிப்படியாக சொல்லலாம். எளிய பரிகாரங்களாக நம்ம ஜாதக கணிதாரம்பம் 4ஆம் பாகத்தில் இருக்கிறத சொல்லலாம். வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோதிடம் என்று சொன்னாலும் கூட, உள்நாக்கு உளறல்கள் எல்லாம் பரிகாரங்கள் என்று சொன்னாலும் கூட, நடைமுறையில் நாளும் ஜோதிட நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் படித்தால் நவகிரகங்கள் அருள் தரும். வாடிக்கையாளர்கள் தருகிற பணம், அன்பு ரொம்ப முக்கியம். ரொக்கத்தை வாங்கி துக்கத்தை வாங்கக்கூடாது. அது தலைமுறை சாபத்தை கொண்டு வந்து நம் மீது சுமத்திவிடும். எங்கே போய் குளித்தாலும் என்ன பண்ணினாலும் அது போகாது. இந்த உலகத்திலேயே பிறரை ஏமாற்றி வஞ்சித்து அவர்கள் தருகிற பணத்தை நாம் வாங்கினால் அதற்கு பரிகாரம் உலகத்தில் இல்லை. கஷ்ட நஷ்டம் அனுபவித்து தான் தீர்க்கணும். எனவே ரொக்கத்தை வாங்கி துக்கத்தை வாங்கக்கூடாதுன்னு எங்கள் கொடிக்கம்பம் ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜபிரியன் ஐயா அவர்களும் அதான் சொல்லுவாங்க. வாடிக்கையாளர்களுக்கு உரிய பரிகாரங்களை சொல்வதற்கும் பலன்களை சொல்வதற்கும் ஜோதிட மூல நூல்கள் உயிர் நாடிகள், துணை விதிகள் தூண்கள். எனவே ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி அதன் வழியே பயணிக்கிறது. மூல நூல்களை படிப்பதற்கு விதி இருப்பவர்கள் கண்டிப்பாக படிப்பார்கள், வெல்வார்கள். அதற்குரிய அமைப்பு இல்லாதவங்க அதில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இல்லை என்று அறுதிட்டு சொல்வது தான் ஜோதிடம். எது கிடைக்கும் எது கிடைக்காது என்று அறுதிட்டு சொல்வது தான் ஜோதிடம். வருவது தானே வரும், வருவது தானே வரும் என்று சாந்தப்படுத்திக் கொள்வதற்கு ஜோதிடம் மிகவும் அவசியம்.